கடல் கொள்ளையர்கள் சண்டை போடுற விதம், அதுக்கப்புறமேல்ட்டு இந்த சீனை வந்து நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். இந்த பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன்ல நிறைய காட்சிகள் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இதை வந்து இந்த ஜாக் ஸ்பேரோ கூட ஒருத்தர் இருப்பார், அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒரு பொம்மை பார்த்தீங்கன்னா அது நம்மளை குறி வச்ச மாதிரி இருக்கும். பிரபல கடல் கொள்ளையர்களோட ஃபோட்டோவும், அதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, எந்த வருஷத்தில் வந்துட்டு எந்த மாதிரியான, அதாவது எந்த மாதிரியான கடல் கொள்ளையில் வந்து ஈடுபட்டாங்கன்றது எல்லாமே வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. கடல் கொள்ளை அடித்தவங்க அவங்களோட தங்கத்தை எல்லாமே இந்த மாதிரி பெட்டியில் தான் போட்டு வைப்பாங்க. ஸோ இந்த பெட்டியில் வந்துட்டு பாருங்களேன், இதை ஓப்பன் பண்ணோன்னே அதோட மெக்கானிசம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது நிறைய அது இருக்குது, லாக்கு மாதிரி கொஞ்சம். இதிலே நான் படித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபேக்கானது நிறையா இருக்குது. அது கரெக்டாக வச்சு திறந்தால் மட்டும்தான் திறக்க முடியுன்ற மாதிரி நிறைய ஆப்ஷன் இருந்தது. காலப்போக்கில் இந்த கடற்கொள்ளையோட அட்டுழியத்தை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து உள்ளே வந்து தடுக்கிறாங்க. அவங்க தடுக்கிறது மட்டும் இல்லாமல் தண்டனைகள் ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க. அவங்களோட ரத்தம் சிந்தாமல் இந்த மாதிரி வெயிட்டான கல்லை அவங்க நெஞ்சு மேலே வைக்கிற மூலமா மூச்சு முட்டி வந்து அந்த பைரேட்ஸ் வந்து இறந்துருவாங்க. ஏன்னா அவங்களோட ரத்தம் பட்டுச்சுன்னா அந்த இடம் வந்து புண்ணியத்தன்மை இழந்துடுறதுக்காக இந்த தண்டனை கொடுத்துட்டு இருந்தாங்க. கடல் கொள்ளையர்கள் பயன்படுத்திய துப்பாக்கி, இந்த துப்பாக்கி வந்து என்னைய விட ரொம்ப நீளமா இருந்தது, அவ்வளோ ஹைட்டா இருந்தது இந்த துப்பாக்கி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த கடல் கொள்ளையர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கின்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். See you. Bye bye.